நேர்மையான விறகுவெட்டி. ஒரு அழகான ஊரில் ஒரு விறகுவெட்டி வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. அவன் ஏழையாக இருந்தாலும் மிகவும் நேர்மையானவன். அவன் ஒருநாள் அருகில் இருந்த காட்டிற்கு மரம் வெட்ட சென்றான். அங்கு ஒரு பெரிய மரம் ஒரு நதி கரையின் அருகில் இருந்தது. அவன் அந்த மரத்தில் ஏறி ஒரு கிளையை வெட்டினான். அப்போது திடீரென அவனது கோடரி அந்த நதிக்குள் விழுந்து விட்டது. அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த நதி மிகவும் ஆழமானது ஆகிற்றே, என்னுடைய கோடரியை நான் எப்படி எடுப்பேன், என்னிடம் அந்த ஒரு கோடரி மட்டும் தானே இருந்தது என்று சொல்லி மிகவும் வருத்தமுற்றான். அப்போது அந்த நதியிலிருந்து ஒரு தேவதை வந்தது. அந்த தேவதையை பார்த்து நீங்கள் யார் என கேட்டான் அந்த மரம் வெட்டி. உடனே அந்த தேவதை நான் இந்த நதியின் தேவதை அப்படின்னு சொல்லிச்சு. உன்னுடைய புலம்பலை கேட்டு தான் நான் வந்தேன். உனக்கு என்ன ஆகிற்று என்று கேட்டது அந்த தேவதை. மரம் வெட்டி அந்த தேவதையிடம் நான் ஒரு மரம் வெட்டி. இந்த மரத்தை வெட்டும் போது என் கோடரி இந்த நதியில் விழுந்து விட்டது என்று சொல்லிக்கொண்டே அழுதான். உடனே அந்த தேவதை கவலைப்படாதே, உன் கோடரியை நான் எடுத்து தருகிறேன் என்று கூறி நதியினுள் சென்றது. நதிக்குள் சென்ற தேவதை வெளியில் வந்து ஒரு வெள்ளி கோடரியை காட்டி இதுவா உன்னுடைய கோடரி என்று கேட்டது. மரம் வெட்டி அந்த கோடரியை பார்த்துவிட்டு இதை வைத்து நம் குடும்பத்தை நன்றாக கவனிக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் மறுநொடியே இது தான் நம் கோடரி இல்லையே என்று எண்ணி அந்த தேவதையிடம் இல்லை, இது என்னுடையது இல்லை. என்னுடைய கோடரி மர கைப்பிடியினாலே ஆனது அப்படின்னு சொன்னான். தேவதை அப்படியா, சரி, நான் மீண்டும் நதியினுள் சென்று பார்க்கிறேன் என்று சொல்லி விட்டு நதியினுள் சென்றது. இப்பொழுது கையில் தங்க கோடரியை கொண்டு வந்து இதுவா என்று கேட்டது. மரவெட்டி அதை பார்த்துவிட்டு இதுவும் என்னுடையது இல்லை என்று கூறினான். மீண்டும் தேவதை நதியினுள் சென்று அவனுடைய கோடரியை கொண்டு வந்து கொடுத்தது. மரம் வெட்டி அவன் கோடரியை பார்த்து மகிழ்ச்சியுற்றான். இது தான் என் கோடரி என்று அந்த கோடரியை வாங்கிக் கொண்டான். தேவதை அந்த வெள்ளி மற்றும் தங்க கோடரியையும் அவனிடம் கொடுத்து இதையும் நீயே வைத்துக்கொள், இது இந்த நதியின் பரிசு, ஏனென்றால் நீ மிகவும் நேர்மையானவன் என்று கூறியது. அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த கோடரிகளை வாங்கிக் கொண்டு நதி தேவதைக்கு அவனுடைய நன்றிகளை தெரிவித்தான். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கோடரிகளை எடுத்துட்டு வீட்டுக்கு புறப்பட்டான். கருத்து: நேர்மைதான் அனைத்திலும் உயர்ந்தது. வெப் லிங்க்ஸ்.